எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் இவரோடு புகுந்தோம் இருக்கலிடம் பிடியொடும் முரசும் அதிகளில் அலைகள் தோன்றுடரிங்கோ அலங்கத்தமாக விளம்புரை வெள்ளியூர விடவிட்டு கணுகி அழுங்கிய ஆடையும் அரும்புயர்களுக்க அரங்கத்தமாவன் எழுந்தருளாரே இப்படியாக சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே பணிவிடை செய்து வருகிறாள். விடியற் காலையிலே எழுந்திருக்கின்றாள். வண்டுகள் போய் மலரின் மீது அமராத முன்னமே அந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து திருப்பள்ளி எழுச்சிவாடி குருநாதர் எழுப்புகின்றாள். குருநாதருக்கு வெந்நீர் வைத்து கொடுக்கின்றாள், ஆடை எடுத்து கொடுக்கின்றாள், சந்தனம் அரைத்து கொடுக்கின்றாள். சிறப்பான பணிவிடை செய்து வருகிறாள் ஒரு 9 வயது பெண் குந்தி தேவி.
பெண் பிள்ளைகளுக்கு 7 வகையான பருவம் என்று சொல்வார்கள். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். பெரும்பை பருவத்தினுடைய இந்த 9 வயது பெண் குந்தி தேவி அற்புதமாக பணிவிடை செய்து வருகிறார். இந்த தூர்வாச முனிவர் மகிழ்ச்சி அடையும்படியாக பணிவிடை செய்கிறாள். ஓராண்டு காலம், ஓராண்டு என்பது 12 மாதம். இந்த 12 மாதமும் இந்த குந்தி தேவி காலை நேரத்திலே எழுந்து மலர்களை எல்லாம் பறித்து வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி குருநாதர் எழுப்புகின்றால், வெந்நீர் வைத்துக் கொடுக்கிறாள், ஆடை எடுத்துக் கொடுக்கிறாள், சந்தனம் அரைத்து கொடுக்கிறாள். அவர் மகிழ்ச்சி அடையும்படியான பணிவிடையை செய்து வருகிறார். ஓராண்டு காலம் பணிவிடை செய்தால் இந்த குந்தி இவருடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஞானத்தினாலே பார்த்தாராம். ஆகா, எதிர்காலத்திலே இந்த பெண்ணுக்கு குழந்தை பெறுகின்ற பாக்கியம், கணவனோடு சேர்ந்து பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்ல. ஆகையினாலே ஞானத்தினாலே பார்த்த தூர்வாச முனிவர் அந்த பெண்ணை அழைக்கிறாராம். நிதி வருக என பெரிது வந்து எனது ஏவல் அரிதேடாது நீ எட்டினை மேல் அவனி மேல் யார் வல்லார் தெளிவை கேள் என செவிபடுத்தி ஒருவரை தேவரில் யார் யாரை கருதி நீ வர அடைத்தனை அவரவர் கணத்தின் கரம் சேர்வார். பெண்ணே, பிரதைன்னு கூப்பிடுறாராம். இந்த பெண்ணுக்கு பிரதைன்னு ஒரு பேரு. அதனால பிரதை இங்க வாமான்னு கூப்பிட்டாராம். பிரதை தன்னைய தபோநிதி வருக என பெரிது வந்து எனது ஏவல் அரிதடாது நீ இயற்றினை அவனி மேல் யார் வல்லார் தெரிவை கேள் என செவிபடுத்தி ஒருவரை தேவரில் யார் யாரை கருதி நீ வர அழைத்தனை அவரவர் கணத்தின் கரம் சேர்வார். அம்மா போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிப்போனதே ஆனந்த வாழ்வு பறிப்போனதே இது காலடிய கண்ணி மலரு கசங்கிய உலர்ந்ததம்மா இது காலடிய கண்ணி மலரு கசங்கிய உணர்ந்ததம்மா பெண்ணே உங்கதி இதுதானோ பெண்மை ஆண்மைக்கு வழிதானோ
ஒவ்வொரு அழகும் கொடிமர பொழிவும் குங்குமம் மஞ்சளும் மலரும் நாம் கும்பிடும் தெய்வத்தின் புனிதம் சேர்ந்தது அத்தனை பெண் உருவம். இத்தனை புனிதம் ஆண்களின் கைகள் பட்டதும் அழியுதம்மா. ஒரு திருவிழுந்த பனைமரம் போல் நொடியில் கருதம்மா. பெண்ணே, உங்களி இதுதானோ வெண்மை ஆண்மைக்கு வழிதானோ? ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தர கண்ணன் மன்னன் திருக்கரமே. மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் வைத்தவள் கர்ணன் வீரன் வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்க 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 வாழ்கவே. என்ன கொடுப்பா எவை கொடுப்பா என்று இவர்கள் என்னும் முன்னே பொருள் கொடுப்பான், பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான். போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான். இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான். தயாநிதியே தயாநிதியே வாழ்கவே. அப்படியா? என்னை விட்டு விலகுவது போல் தெரிகிறதே ஐயா, உனக்கு வீட்டு நினைப்பு வந்து விட்டதா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய சிந்தனை எல்லாம் கல்வியில் ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் எதிரியிலே வெல்ல வேண்டும். ஆகினால் அதிகமான கல்வி அறிவு எனக்கு புகட்ட வேண்டும். அஸ்திரத்தை எப்படி எழுத வேண்டும் என்பது அதே சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பு கர்ணா, எல்லா வித்தைகளும் கற்ற கர்ணா, சிறப்புடன் பாடும் பயின்று கல்விகளை பயின்றாய். 11 ஆண்டுகள் பாடும் பணிந்து முடித்து விட்டாய். உனக்கு தாய் தந்தையை பார்க்க வேண்டுகின்ற எண்ணம் வந்து விட்டது. இருந்தாலும் கர்ணா, எனக்கு ஒரு ஆசை கர்ணா. ஆசையா? ஆமா, அந்த ஆசையை நீ நிறைவேற்றுவாயா? சுவாமி, எனக்கே குருவாகிவிட்டது. உங்களுடைய ஆசை நிறைவேற்றது எனது பாக்கியம் சுவாமி. அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். மடி மீது படுத்து நான் உறங்க வேண்டும் கர்ணா, இதை எனக்கு நிறைவேற்றுவாயா? சுவாமி, நானோ என்னுடைய சிந்தையில் தாய் தந்தையை நினைக்கின்றேன். அண்ணவர் மீது பாசம் வைத்து அவருடைய சந்திக்கலாம் என்று நினைக்கும் பொழுது என் மடி மீது சாய போகிறீர்களா? அதனால் என் மடி மீது சாய்ந்து உங்களுடைய உறக்கத்தை உறங்குங்கள் ஐயா. கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே அன்பில். கோவிலும் இல்லை, தந்தை சொல்லி மந்திரமில்லை, 1000 கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தையே
ஓடி போய் தேடி பிடிச்சி வம்படிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க. அதே மாதிரி 5-6 மைல் நடந்து போய் படிக்கணுமா, ரொம்ப கஷ்டம் படிப்பு அந்த காலத்துல. ரொம்ப தொலைவுல படி. இந்த காலம் அப்படியா இருக்குது? அடேயப்பா, ஆடி பாடி ஆனந்தமாக பள்ளி கூடம் போகிறதெல்லாம் இந்த காலம்.